29ஆம் தேதிக்கான கெஸ்ஸிங் பார்க்கலாம். 27ஆம் தேதி கெஸ்ஸிங்கில் 34 ஆப்போசிட்டு 89 ஆல் போர்டு வைங்கன்னு சொல்லியிருந்தேன். இங்கே பாருங்கள், இந்த 35 இந்த 35ல் சி போர்டில் ஒரு நம்பரு மைனஸ் பண்ணால் 34, அதனுடைய ஃபுல் ஆப்போசிட் வைங்கன்னு சொல்லியிருந்தேன். ஆனால் பார்த்தீங்கன்னா அது அப்படியே பிசியில் 34ன்னே வந்து போச்சு. எப்படின்னா அதுக்கு முன்னாடி நாள் 15ன்னு இருக்கும், அந்த 15 14 அப்படின்ற நம்பர், அதாவது 5ல் ஒரு நம்பரு மைனஸ் பண்ணி அந்த 14னுடைய நம்பரு இங்கே ஆப்போசிட் வரும்னு எடுத்தோம். அதே மாதிரி 96 அப்படின்னு வந்தது. அப்போ அதே மாதிரி அந்த 35னுடைய ஆப்போசிட் வைக்கும்போது ஃபுல் ஆப்போசிட்டு 89 வரும்னு நினச்சோம். ஆனால் அது 34ன்னே வந்து போச்சு. அப்படி பார்க்கும்போது திரும்ப அது கீழே என்ன இருக்குது அப்படின்னா 42ன்னு இருக்குது. இந்த 42ல் ஒரு நம்பரு குறைச்சா 41. அப்போ திரும்பவும் அந்த 41 அப்படின்ற நம்பரை டைரெக்டாகவே பிசியில் வச்சு பாருங்கள். 41 அப்படின்னு எப்படின்னா இங்கே பாருங்கள், 43க்கு 41 இருக்குது. ஒருவேளை அதே மாதிரி 34க்கு 14 அப்படின்னுமே அடிக்கலாம். எப்படின்னா இந்த மாதிரி ஒரு 2 மாதத்துக்கு முன்னமே வந்தது. எப்படின்னா இந்த 64 54 இங்கே பாருங்கள், இந்த 64 54, அதே மாதிரி இங்கே பாருங்கள் 45 64ன்னு இருக்கும். ஸோ அந்த 2 நம்பர் அதே மாதிரி வந்துச்சு. அதே மாதிரி திரும்பவுமே அது வந்து இங்கே பாருங்கள், இங்கே ஒரு 46, அதுக்கப்புறம் இங்கே ஒரு 45ன்னு வந்திருக்கும். ஸோ அது மாதிரி திரும்ப இந்த 34 கீழே 14 41 அப்படின்னு ஒரு நம்பரு இங்கே வச்சு பாருங்கள். பிசியில் 14 41. அப்படி 14 41 வைக்கும்போது இந்த இடத்துல வந்துடுங்க. இங்கே பாருங்கள் 729 இருக்குல்ல, இங்கே பாருங்கள் 139க்கு சி போர்டு ஆப்போசிட் வச்சு 134 அப்படின்னு வந்திருக்கு. 134. அப்போ இங்கே 729ன்னு இருக்குது. அப்போ 724 அப்படின்ற ஒரு நம்பரு டைரெக்டாக வச்சு பாருங்கள். 724 இல்லை 742 அப்படின்னு வைங்க. ஏன்னா ஒருவேளை இந்த கேமு மைனஸ் ஆகாமல் டைரெக்டாக வந்து போச்சுன்னா இந்த 42 அப்படியே கூட வந்துடலாம். அதனால் 742 724ன்னு ஒன்று வைங்க. 14 அப்படின்னு வைக்கும்போது பிசி 14 41 வைக்கும்போது இதை பாருங்கள், இங்கே 43, இந்த 43ல் சி போர்டு 1, அதை மேட்ச் பண்ணி இங்கே 134 அப்படின்னும்போது இந்த 41 வைக்கும்போது பிசியில் இந்த 9 ஏ போர்டு வச்சா 941 இல்லை 914 அப்படின்னு நம்பர் வைங்க. அப்போ 914 941, இங்கே 724 742 அப்படின்னு வச்சு பாருங்கள். இன்னும் மார்க் பண்ணியிருக்கிறதெல்லாம் கொஞ்சம் கவனித்து பாருங்கள். இதில் பாருங்கள், முதல்ல இந்த 08ன்ற நம்பரு கேமில் ஏசியில் 08 அப்படின்னு வந்தது. ஓகேங்களா. அடுத்து பாருங்கள், அதுக்கு மேலே ஒரு நாளைக்கு மேலே இருக்கிற இந்த 56ன்ற நம்பரு கேமில் எப்படி வந்தது அப்படின்னா 56ன்னே வந்தது. ஓகேங்களா. அதுக்கு அடுத்து பாருங்கள், ஒரு நாளுக்கு மேலே பாருங்கள் இந்த 34. ஸோ இந்த 34ன்ற நம்பர் பாருங்கள், அப்படியே பிசியில் 34 அப்படின்னு வந்தது. ஸோ இந்த மாதிரி ஒரு நாள் மேலே, அதாவது ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நம்பரு டைரெக்டாக அப்படியே வந்து போச்சு. இப்போ இதில் இன்னொன்று கவனிச்சிங்கன்னா இங்கே பாருங்கள், முதல்ல இந்த ஏபியில் இருக்கிற 08 எடுத்து அங்கே ஏசியில் 08 வந்துருச்சு. இந்த 56ன்ற நம்பரு அப்படியே பிசியில் 65ன்னு வந்துருச்சு. இப்போ இந்த 32ன்ற நம்பர் எடுக்கணும். ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த 08 ஏசியில் வச்ச மாதிரியே இந்த ஏசி நம்பர் எடுத்து அப்படியே வந்து இங்கே பிசியில் வந்துடுச்சு. இப்போ இந்த 3 நாள் கேமு முடிஞ்சுது. இப்போ இப்படி பார்க்கும்போது இப்போ இந்த இடத்துல 34 அப்படின்ற நம்பர் எடுக்கும்போது அதுக்கு அடுத்த நாள் பாருங்கள், இங்கே 22ன்னு இருக்குது. ஸோ அந்த 22 கேமில் வரலாம். இல்லை 22ன்ற நம்பரு கேமில் வரலாம். எப்படின்னா இங்கே 08 முதல்ல ஏசியில் வந்தது. இப்போ இந்த 56 பிசியில் வந்தது. இந்த 34மே பிசியில் வந்தது. அப்போ இந்த 22மே பிசி வரணும். ஒருவேளை ஆல் போர்டில் அடிக்கலாம். அதனால் 22 கேமில் ஒரு செட்டு வச்சு பாருங்கள் ஆல் போர்டில். அடுத்து பாருங்கள், இந்த 89 15 23ன்ற செட்டை வாட்ச் பண்ணிக்கோங்க. இது வந்து நிறைய இடத்துல இருக்கும். ஆனால் நான் ஒரு சில இடம் மட்டும் மார்க் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு டைம் இருந்தால் இந்த மொத்த சார்ட்லையுமே போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த 89 15 23ன்ற நம்பரு எப்படியெல்லாம் வந்திருக்கு பாருங்கள். இங்கே பாருங்கள், இந்த 89 அதே நம்பர் தான் இங்கே இருக்கும். எப்படின்னா இந்த 89க்கு 43 அப்படின்னு இருக்கும். இங்கே இந்த 89க்கு இங்கே பாருங்கள் 43 அப்படின்னு இருக்கும்.
இந்த 15ன்ற நம்பருக்கு பாருங்கள் இங்கே 56ன்னு இருக்கும். இந்த 23ன்ற நம்பருக்கு 82 அப்படின்னு இருக்கும். ஸோ அப்போ இது எல்லாமே ஒரே நம்பர் தான். ஒன்று ஆப்போசிட் வச்சு வரும். அதே மாதிரி பார்த்துங்க. இங்கே பாருங்கள் பிசியில் இந்த 15க்கு 01 அப்படின்னு இருக்கும் ஆப்போசிட்டில். அடுத்து பாருங்கள் இந்த 89க்கு 48, இந்த 23க்கு 23. இது ஏற்கனவே 2 நாளைக்கு முன்னாடியே பார்த்தோம், 2-3 நாளைக்கு முன்னாடி. அப்போ இது வரலை. திரும்ப வந்து வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. எப்படின்னா இங்கே எடுத்தோன்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல 60 23 சொல்லி அந்த இடத்துல வரல. அதோட இப்போவுமே வந்து 23ன்ற நம்பரு எடுத்தோம், அதுவுமே வரல. இந்த இடத்துல 48 56 23ன்ற நம்பரும் எடுத்தோம். ஸோ அப்படி பார்க்கும்போது திரும்ப வந்து இந்த 56 34க்கு ஒரு வேளை அந்த 23ன்ற நம்பரு மேட்ச் ஆகலாம். எப்படின்னா இந்த மாதத்துலையுமே பாருங்கள், இந்த 2ஆந்தேதி வந்து 82 43 01. ஸோ அதே மெத்தட் தான். அப்படி பார்க்கும்போது இந்த நம்பர் கரெக்டாக மேட்ச் ஆகும். இந்த 56க்கு இங்கே என்ன வந்திருக்கு அப்படின்னா 56ன்னு வந்திருக்கு. ஓகேங்களா, 56. அதுக்கு அடுத்து பாருங்கள் 43ன்ற நம்பருக்கு 34. 2 நம்பரு, ஒரு நம்பர் 56 டைரெக்டு, அடுத்து 43ன்றது 34 திரும்பி வந்துச்சு. அப்போ 82ன்றது 28ன்னு டைரெக்டாக வரணும். ஓகேங்களா, 28. ஏன்னா இந்த 2 இடத்துலையுமே வந்து வரல. அது இந்த 60 23ன்ற நம்பருக்கு இங்கே வந்திருக்கணும். ஆனால் அதுக்கு முன்னாடியே வந்து இங்கே 39. திரும்பவும் வந்து இங்கே இந்த இடத்துல வந்திருக்கணும் 28ன்ற நம்பரு. அப்போவுமே வரல. ஏன்னா அந்த இடத்துல 28ன்ற நம்பர் தான் எடுத்தோம். ஆனால் இப்போ இந்த நம்பர் கரெக்டாக மேட்ச் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. பிசி 82ன்ற நம்பரு அப்படியே வைக்கலாம். இல்லை 28 தான் வந்து நல்லா மேட்ச் ஆகுது. ஏன்னா இந்த 43ன்ற நம்பரு 34ன்னு திரும்பின மாதிரி 82 28 அப்படின்னு திரும்பணும். ஓகேங்களா, 28ன்ற நம்பரு பிசி மேட்ச் பண்ணி பாருங்கள். இங்கேயுமே இருக்கும் பாருங்கள். இந்த இடத்துல பாருங்கள் 28 39 06. அப்போ இந்த 06ன்ற நம்பரு 56 அப்படின்னு வந்திருக்கு. இங்கே 56. அதுக்கு மேலே இந்த 39ன்ற நம்பரு இங்கே 34 அப்படின்னு வந்திருக்கு. அப்படின்னா இந்த 28ன்ற நம்பரில் தான் கேம் வரணும். ஸோ 28ன்ற நம்பரு இப்போ நம்மளும் 28 தான் எடுக்கிறோம். இப்போ அந்த 528க்கு ஒரு 028 டைரெக்டாக ப்ளே பண்ணி பார்ப்போம். ஓகேங்களா, 028. இதில் பிசி நம்பர் தான் நம்ம மெயினாக எடுத்தது. அதாவது 28 42 42, அந்த 28 டைரெக்டாக எடுத்திருக்கோம். அடுத்து இந்த 42 24 14 41 எடுத்திருக்கோம். அதுக்கு தான் வந்து ஏ போர்டு மேட்ச் பண்ணியிருக்கோம். இந்த 42க்கு 7 செட் பண்ணியிருக்கோம். இந்த 41க்கு 9 செட் பண்ணியிருக்கோம். இந்த 28க்கு 0 செட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, 028ன்னு சொல்லி பாருங்கள். ஒருவேளை இந்த 28ன்ற நம்பரு 87ஆகவும் வரலாம். அதனுடைய ஃபுல் ஆப்போசிட் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். அதாவது 28க்கு 82 87 78 அந்த மாதிரியுமே வந்து ஒரு நம்பர் ஆப்போசிட்டாவோ இல்லை 2 நம்பருமே கூட ஆப்போசிட்டு மேட்ச் பண்ணி பாருங்கள். 23 32 அந்த மாதிரியெல்லாம். ஏன்னா மேக்ஸிமம் வந்து 2 முறை வரல இந்த மாதத்தில். முதல்ல அந்த ரிசல்ட்டு தான் வந்தது ஏபியில். இப்போ அதை எடுத்து பிசியில் அடிக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா, பார்த்துக்குங்க.